வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. பிரைஸ்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தில் கடந்த 9 மாதம் ஜீவ சுகபலம் தந்து பாதுகாத்து நடத்தின தேவாதி தேவனை துதிக்கிறேன். 10வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து வருகிறோம். நமக்குள் சில சந்தேகங்கள் எழும்புவது உண்டு. வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே, 10வது மாதம் வந்துவிட்டது என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் கொரிந்தியர் சபைக்கு இவ்வாறாக எழுதுகிறார்: எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் அவர் நாம மகிமைக்காக நம் மூலமாய் அவருடைய நாம மகிமைப்படும்படி அவர் வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், கிறிஸ்துவுக்குள் அது அப்படியே ஆகும் என்று அர்த்தம். நிச்சயம் தேவன் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சோர்ந்து போகாமல் அதை விசுவாசித்து அறிக்கை செய்வோம். தேவன் தந்த வார்த்தையை விசுவாசிப்போம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் எலிசா என்கிற தேவ மனிதன் சமரியாவில் பஞ்சம் உண்டான பொழுது அங்கே அவர் நாளைக்கு இன்றைய தினம் 1 மரக்கால் மாவு 1 பணத்துக்கும் 2 மரக்கா வாற்கோதுமை 1 பணத்துக்கும் விற்கப்படும் என்று சொன்ன பொழுது ராஜாவுக்கு கைலாவு கொடுக்கிற பிரதானியில் ஒருவன் அது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசியாமல் கேள்வி கேட்டதினால் அந்த தேவ மனிதன் சொன்னார், நீ பார்ப்பாய், ஆனால் நீ புசிக்க மாட்டாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்தால் அதை அனுபவிக்க முடியும். சந்தேகப்பட்டால், அவிசுவாசம் நமக்குள் இருந்தால், மற்றவர்கள் சொல்லுகிறதான சாட்சிகளை நாம் பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், இதை செய்தார், என்னை நடத்துகிறார் என்கிற அந்த கேள்வியை நாம் கேட்போம், காதில் கேட்போம், கவனித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று நாம் புலம்புவோம். விசுவாசம் இருந்தால் நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து அனுபவிக்க முடியும். ஆகவே தேவ நாமம் மகிமைப்படும்படி, நம் மூலமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையை காக்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக் பிழையாமிடத்தில் கூலி பேசி அழைத்து வந்தான். பிழையாம் பழி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வாய் திறந்து பேசத் தொடங்கின பொழுது பாலாக்கை பார்த்து சொல்லுகிறான், பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரிலின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்தினும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்தினும் அல்ல. மனிதன் வாக்கு மாறுவான், பொய் சொல்லுவான். நம் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம், உடன்படிக்கையை காக்கிறவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். நாட்கள் செல்லலாம், வருடங்கள் உருண்டோடலாம், விசுவாசம் குறைந்து போகாதபடி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து அதை அனுபவிப்பதற்கு
தொடர்ந்து அதை அறிக்கை செய்வோம். நிச்சயம் இந்த வாக்குத்தத்தம் வாழ்வில் நிறைவேறும் போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அதை காண்கிற அநேகர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசித்து அறிக்கை செய்து அதை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.